வணக்கம். இன்று உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஆபரேஷன் சிந்தூர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்ட ஒரு தீவிரவாத வேரறுப்பு போரை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த சிந்தூர் ஆபரேஷன் என்கிற பெயர் எப்படி வந்தது என்றால், கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் சுற்றுலா தலமான பஹல்காமில் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடைபெற்றது. அந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் 26 ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். வேறு யாரையும் அவர்கள் தொடவில்லை. 26 ஆண்களை, மனைவியின் கண் முன்பாக கணவனை, பிள்ளைகளின் கண் முன்பாக தகப்பனை, உறவுகள் நண்பர்கள் மத்தியில் ஆண்களை, இப்படி 26 பேரை அந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றார்கள். உலகமே விழிகளில் உதிரத்தை சிந்தக்கூடிய வகையிலே இந்த வேதனை சம்பவம் நிகழ்ந்தது. அது கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு மரண நிகழ்வு நடந்துவிட்டால் சரியாக 16வது நாள் அந்த இறந்தவரின் பெயரில் சடங்குகளை செய்து அந்த வீட்டில் துக்க நிகழ்வை இருந்து விலகி விடுவார்கள். 16 நாள் தான். ஒருத்தர் இறந்து போனால் 16வது நாள் வீட்டில் விசேஷித்த சடங்குகளை செய்து அந்த துக்கத்தை நிறைவேற்றுவார்கள். ஒன்று. இன்னொன்று, சிந்தூர் என்பது குங்குமம் என்று பொருள். இந்த குங்குமம் திருமணம் ஆனவுடன், தாலி கழுத்தில் ஏறினவுடன் கணவன் மனைவிக்கு, அதாவது மணமகன் மணமகளுக்கு நெற்றியில் சூட்டக்கூடிய திலகம்தான் குங்குமம். அதே போல எந்த ஒரு நிகழ்விலையும் ஒரு வெற்றி அடைந்து வரும் பொழுது நெற்றியில் வெற்றி திலகமிடுவது குங்குமத்தை தான். அதே போல இந்தியா தேசம் முழுவதும் குங்குமம் சடங்காச்சாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தன் கணவனை இழந்த அத்தனை மனைவிமார்களும் குங்குமத்தை அளித்திருப்பார்கள். கணவனை இழந்தவர்கள் இனி குங்குமம் வைப்பதில்லை. அது ஒரு சடங்கு. அந்த குங்குமத்தை வலியுறுத்தும் வகையிலே அந்த பெண்களின் குங்குமத்தை அளித்ததினால் சரியாக 16ஆம் நாள் 7ஆம் தேதி, கடந்த 7ஆம் தேதி அதிகாலையில் சிந்தூர் ஆபரேஷன் என்று இந்திய இராணுவ பெண் அதிகாரி சோபியா குரோசி அம்மையாருடைய தலைமையிலே பெண் வீராங்கனைகளாக, இராணுவ வீராங்கனைகளாக இந்த ஆபரேஷனில் இறங்கியிருக்கிறார்கள். தீவிரவாத அழிப்பு, வேரறுப்புக்காக இறக்கப்பட்டுள்ளார்கள். அதனுடைய போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு தலைமை தாங்குகிறவர் தான் இந்திய பெண் இராணுவ அதிகாரி சோபியா குரோசி.
பாருங்கள், அந்த குங்குமத்தை வலியுறுத்தும் வகையிலே தன் கணவனை இழந்து குங்குமத்தை அழித்து கொண்ட பெண்களின் இருதயத்தில் ஆறுதல் செய்வதற்காக ஆண்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொலை செய்த தீவிரவாதிகளை பெண்களின் கையால், பெண் வீராங்கனைகளின் கையால் அவர்களை வேறிருக்க வேண்டும் என்பதற்காக களமிறக்க விடப்பட்டுள்ளார்கள். அதுதான் சிந்தூர் ஆபரேஷன். அதாவது சிந்தூர் என்றால் குங்குமம், குங்குமம் என்றால் திலகம். அந்த குங்குமத்தை, திலகத்தை அழித்தவர்களை அழிப்பதற்கு பெண் வீராங்கனைகளை களமிறக்கிய இந்திய பிரதமர் சிந்தூர் ஆபரேஷன் என்று பெயரிட்டப்பட்டுள்ளது. அந்த உயிரிழப்பில் வேதனைகளை தாங்கிய குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இந்த சிந்தூர் ஆபரேஷன் மூலமாக இனி எந்த உயிரும் போகக்கூடாது, தீவிரவாதங்கள் தலை தூக்கக்கூடாது. இது உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும், இனி எந்த நாட்டிலும் தீவிரவாதம் தலை தூக்கக்கூடாது, அது அழிந்துவிட வேண்டும் என்கிற கோட்பாடோடு இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் வீராங்கனைகள், எங்களிடம் பெண்களிடமும் வீரம் உண்டு, சாதிப்பார்கள் என்று இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய என் இந்திய தேசத்தின் அருமைத்தாய், வீரத்தாய் சோபியா குரோசி மற்றும் அந்த போரில் தன் உயிரையும் துச்சமென மதித்து பங்கெடுத்து இந்திய தேசத்தை காக்க புறப்பட்ட அந்த பெண் வீராங்கனைகளாகிய இந்திய தாய்கள் அனைவருக்கும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பிலும், ரைட்ஸ் லைன் மாத இதழ் சார்பிலும் போற்றுகிறோம், இருகரம் கூப்பி வணங்குகிறோம், எங்கள் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம், வெற்றி சரித்திரம் படைத்திட வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவர்களோடு சார்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ஒரு தீவிரவாத வேரறுப்பு ஆபரேஷனுக்கு துணையாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன், ரைட்ஸ் லைன் தமிழ் மாத இதழ் ஆசிரியர். வணக்கம்.